ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஸ்டைலில் நாசிக்கிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்குவிட் சிக்கன் கியூப்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் எடுக்கிறேன். இதை நாங்கள் 1 ஹவருக்கு சோயா சாஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லா இதுலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே 1 ஹவர் வச்சிட்டோம்டா ஓகே. இதோட எங்களுக்கு கிரேட் பண்ண கேரட் லீக்ஸ், கேப்சிகம், க்ரீன் சில்லிஸ் அண்ட் ஒனியன் தேவை. அதையும் எடுத்து வச்சுக்கொள்வோம். அடுத்தது சோய் சாஸ் ஒரு 350 ml. அதுக்குள்ளே நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அதோட கொஞ்சம் சில்லி பேஸ்ட். இதோட மேக்கிங் வீடியோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். அதோட ஒரு டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணணும் அண்ட் சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாங்கள் இந்த ப்ரான்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது, ஓரளவு ஜென்ரலாக ஃப்ரை பண்ணி வரட்டும். அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்குவிட்டும் சிக்கன் க்யூப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஆயிலோட பட்டரை போட்டு சாப்டு கார்லிக்கும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கல. அதோட ஒனியனும் கேப்சிகம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 5 முட்டை போடுறேன் நான், போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பட்டர் போடுறேன், என்ன கொஞ்சம் ஃப்ளேவர் வரும். அதுக்காக பட்டர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே அதை நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு பிறகு நான் கேரட் லீக்ஸ், கேப்சிகம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். இதுக்கு பிறகு எங்கள்கிட்ட இருக்கிற சிக்கன் க்யூப்ஸ், ப்ரான்ஸ், ஸ்குவிட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதில் சீசனிங்குக்கு நான் மேகி சீசனிங் க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த சோயா சாஸ் அந்த மிக்ஸை நான் போட்டு நல்லா கோட் பண்ணும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரைஸை சேர்த்து அந்த ஆல்ரெடி போட்டிருக்கிற அந்த மிக்சரோடு சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுக்கணும். நான் கொஞ்சம் அந்த வாசம் வர்றதுக்காக சிசமி ஆயில் கொஞ்சம் விட்டுனான். அதோட லீக்ஸ், கேரட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருந்தான், அதையும் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனையும் தூவி விட்டால் எங்களுக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான நாசிக்கிறோம் ரெடி. இதுக்கு ஒரு எக் புல்ஸ் ஆயும் போட்டு அதோட சில்லி பேஸ்ட்டும் வச்சா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.